ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Sarathytechtamil சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி எப்படி நம்ம டபுள் எக்ஸ்போஷர் வீடியோ மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோ அப்டெண்ட் மட்டும் பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா MotionNinja அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு அலைட் மோஷனுக்கு ஈக்குவலான ஆப்னே சொல்லலாம். இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எடிட்டிங்க்கு. இந்த ஆப்பில் நம்ம இனி வரும் காலங்களில் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் நிறைய போட போகிறோம். ஆல்ரெடி நிறைய எடிட்டிங் டுட்டோரியல் இந்த ஆப் ரிலேட்டடாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த பாட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா MotionNinjaக்குள்ளே போய்க்கோங்க. MotionNinjaல போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர் வீடியோ ரெடி பண்ண 9:16 சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஆடியோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டிங் பேனலுக்கு வந்தாச்சு. ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட் நீங்கள் எந்த வீடியோ கீழே வரணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் போய்ட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அப்படி வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு வரணுமோ நான் வச்சுட்டு இப்போ மேலே ஒரு வீடியோ வைக்கணும் இல்லையா, அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கான் அல்லது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுருக்கீங்களா, அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த மேலே இருக்க வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையா, அந்த எடிட் தொடுங்க. எடிட் தொட்டதையுமே நிறைய டூல்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்க் மேலே கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா லைனியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது லீனியர் அப்படின்ட்டு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இப்படி ஒரு ஏரோ மார்க் வரும். அந்த ஏரோ மார்க்கில் டவுன் ஏரோவை பிடிச்சிடுங்க. இப்படி இழுத்துட்டே வந்துடுங்க. எவ்வளோ வரணுமோ அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற வீடியோவுக்கு. ஏன்னா அந்த எட்ஜ்லேயே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்க் பண்ணும்போது கீழே இருக்க வீடியோட எட்ஜ் தெரியும். அதுக்காக தான். இது நீங்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளர், எட்ஜ் பிளர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எட்ஜ் பிளரை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ உங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே இருக்க வீடியோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எட்ஜ் பிளர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க வீடியோட எட்ஜ் தெரியுது. அந்த அளவுக்கு பிளர் பண்ணாமல் ஒரு ரேண்டமாக ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதோட ப்ரிவியூ உங்களுக்கு காட்டுறேன்.